வணக்கம் தமிழா. வாட்ஸ்அப் நீங்கள் யாருக்கா மெசேஜ் பண்ணுறதுல ஸ்டைலாக மெசேஜ் பண்ணலாம். உங்களோட எமோஜஸஸ் நீங்கள் 3Dயாக சென்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேஸ் வச்சு கூட நீங்கள் எமோஜஸ் க்ரியேட் பண்ணலாம். இதெல்லாம் எப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கான் வரும், அதே சேர்த்து கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பபிள் கீபோர்டு இந்த ஆப் உங்கள் மொபைல் இன்ஸ்டால் பண்ணிட்டா போகிறோம். வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஸ்டைலாக மெசேஜ் பண்ணலாம். எமோஜிஸை நீங்கள் 3Dயாக சென்ட் பண்ணலாம். இதே மாதிரி நிறைய ஆப்ஷன் இந்த ஆப்பில் இருக்குது. இந்த ஆப்பை உங்கள் மொபைல் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே எனபிள் பபிள் கீபோர்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணி எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணிட்டு வெளியே வந்துக்கோங்க. வெளியே வந்துட்டு நான் வாட்ஸ்அப்பில் இப்போ ஹாய்னு சென்ட் பண்ணுறேன். இதே ஆயை நீங்கள் டிசைனாக சென்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த கீபோர்டில் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஏ மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஃபாண்ட்ஸ் வரும். அது என்ன ஃபாண்ட்ஸ் உங்களுக்கு வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா அதே டிசைனில் உங்கள் லெட்டர் சென்ட் ஆகும். இதே மாதிரி எமோஜிஸை நீங்கள் 3Dயாக சென்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த கீபோர்டில் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய எமோஜிஸ் வரும். அதில் உங்களுக்கு எந்த எமோஜிஸை நீங்கள் சென்ட் பண்ண போகிறீங்களோ அதை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது நீங்கள் 3Dயாக சென்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி உங்களோட ஃபேஸை கூட நீங்கள் எமோஜிஸாக க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த கீபோர்டில் 4வது சைடில் பார்த்தீங்கன்னா கேமரா சிம்பிள் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா சர்க்கிள் ஷேப்பில் உங்கள் மொபைல் கேமரா ஓப்பன் ஆகும். கீழே நிறைய எஃபெக்ட் இருக்கும். எந்த எஃபெக்ட் வருமோ அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே சென்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் ஃபேஸில் எமோஜஸ் க்ரியேட் பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் எந்த மெசேஜ் அனுப்புறீங்களோ அதை கூட நீங்கள் ஸ்டிக்கராக சென்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் கீபோர்டில் என்ன மெசேஜ் அனுப்புறீங்களோ டைப் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஹாய்னு சென்ட் பண்ணுறேன். அதை ஹாய்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா அதே ஹாய் வந்து ஸ்டிக்கராக வந்திருக்கும். இதே மாதிரி நீங்கள் எந்த மெசேஜ் அனுப்புறீங்களோ அதை ஸ்டிக்கராக அனுப்பிக்கலாம். இந்த ஆப்போ லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணால் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். உங்கள் ஃபேஸ் வச்சு எப்படி ஸ்டிக்கர் கிரியேட் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்பில் எப்படி பிளாங்க் மெசேஜ் பண்ணலாம், ஒரே நம்பரில் எப்படி 2 வாட்ஸ்அப் யூஸ் பண்ணலாம், ஒரு மொபைலில் எப்படி 2 வாட்ஸ்அப் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மேலே ஐக்கான் கொடுத்துருக்கேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி எந்த வீடியோ ஆனு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுமாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கான் வரும், அதே சேர்த்து கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. Hold me close till I get up. Time is barely on our side.